இந்து இந்த பொடியை மட்டும் அந்த ஆளு கலந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், 48 மணி நேரத்துக்கு எதிரில இருக்கிற ஆள் யாருன்னே அந்த ஆளுக்கு தெரியாது. திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இத வச்சுதான் என் புருஷன் நான் அடிக்க வைக்கணும். புரியுதா? அக்கா, இதனால ஒண்ணு கிடக்க 1000 போகுதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுக்கு முன்னாடி இத என்னக்கா சாப்பிட்ட போது ஏறிடும்ல. வாங்க போலாம். எங்க போறீங்க? அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன கிண்டலா போச்சு உனக்கு? உன் முன்னாடி தாண்டி கோவமா கிளம்பி வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குற? அது இல்லங்க, இதனால பார்க்காம இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. வந்ததும் சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. எனக்கு மனசே கேட்கலங்க. இந்தாங்க, இந்த ஜூஸ கொஞ்சம் குடிங்க. ஏய், ஜூஸ் அதுக்கு சம ஊறி. என்னங்க என்னங்க என்னங்க, இங்க வாங்க. இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் குடிங்க. குடிங்க குடிங்க குடிங்க. குடிங்க. என்னடி பண்ற? இல்லங்க, நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்களே, அதான் எனக்கு மனசே கேட்கல. இருடி, உனக்கு அப்புறம் இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? டபுள் டபுளா தெரியுது. இவ ஒருத்தி தானே? என்னன்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, கருணாவும் இங்கதான் இருக்கான், திருவும் இங்கதான் இருக்காரு. தேவையில்லாம 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஏதாவது பிரச்சனை ஏற போகுது. டேய், என்னாச்சுடா? யாரா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா? டேய் டேய், திவா திவா, டேய் என்னச்சு உனக்கு? தெரியலண்ணா, நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு எப்படி ஆயிட்டு? என்னத்த முடிச்சான்னு தெரியலையே. இவன் எப்படி அடையாளம் கட்ட போறான்? டேய் அண்ணா இங்க பாருங்க. எந்திரா. டேய் தூர போதும். என்னத்த குடிச்சான்னு தெரியல. நாத்த அடிக்கல, ஆனா போதம் மட்டும் தலைக்குது. ஜெயந்தி போகும்போது நல்லா தானே இருந்தாரு. பாவம், ஆசையா திருவிழாக்கு வந்தாரு. அதுக்குள்ளவா அவருக்கு இப்படி ஆகணும்? மாமா, எனக்கு 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 என்னங்க? போதையில தான் இருக்கான், பயப்படுறதுல ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திவா இப்படி ஆனதுக்கு அந்த பொண்ணு கூட காரணமாக இருந்திருக்கலாம். அது எப்படி மாமா சொல்றீங்க? ஆமா போனா, திவாவளை பார்த்தப்போ அவ கூட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். அவளும் அவனும் சேர்ந்து கூட திவாவை இதை பண்ணிக்கலாம்ல. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? சென்னையில இருந்து ஒரு குடும்பம் திருவிழாக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட எதிர்த்த வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. அங்க ஒருத்தி இருக்கா மாமா, பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருப்பா. என்ன சொல்ற? ஆமா மாமா, எனக்கு என்னமோ கொஞ்சம் அவ மேல சந்தேகமா இருக்கு. இந்த சாத்தான பத்தியா சும்மா வாய் வச்சிட்டு இல்லாம எடுத்து கொடுக்குது. இத வாய உடைக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, இப்ப நேரா அந்த வீட்டுக்கு போ. திவாக சொன்ன மாதிரி அவன் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு பாரு. ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா திருவிழாக்கு தான் போயிருக்கானா, நிச்சயம் அந்த பொண்ணு தான். அவளை பார்த்துட்டு தான் திவானுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். கருணா கிட்ட சொல்லி அங்கே வச்சுட்டு சொல்றேன். மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, அந்த பொண்ணு நம்ம இந்துவோட ஃப்ரெண்டு. அவளை பத்தான பேசிட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா நின்றுருக்க. நான் சொன்ன இந்த வீட்டுல கேட்கவா போறீங்க? அதனால தான் நான் எதுவும் சொல்லல. நீ சொல்றத நாங்க கேட்கிறோம், கேட்கல அது பிரச்சனை இல்ல. அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு? நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. ஆமா, அவன் என் ஃப்ரெண்டு தான். எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா அவன் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது.
நீங்க இப்ப பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாமா நாம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமே. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே? அவதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு போய் பார்க்கணும்? மாமா அவதானான்னு செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கும் அதுதான் மாமா சரின்னு படுது. சும்மா எந்த நேரத்துல எதை பண்ணக்கூடாது. போடா ம் நீ பார்த்துட்டு போ. சரி மாமா. சொல்லுங்கக்கா. ஹலோ நாகவல்லி, இங்க பெரிய பிரச்சனை. என்னக்கா இப்பதானே ஒரு பிரச்சனையை முடிச்சோம், அதுக்குள்ள என்னக்கா பிரச்சனை? ஷோ, எதிர்த்து வீட்ல இருக்கிற திவ்யா தான் என் புருஷனை அடிச்சாலான்னு செக் பண்றதுக்காக போன அங்க வந்துட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலக்கா. ஐயோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சரி, திவ்யா அங்க வந்துட்டாளா? வந்துட்டாங்கக்கா. ஐயோ, அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் என் புருஷன் பார்த்து அடையாளத்தை சொல்லிட்டான். திவ்யா போட்டிருக்கிறதே அந்த ட்ரெஸ் தானே செக் பண்றதுக்கு போன அங்க வந்துட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? உடனே திவ்யா ட்ரெஸ் மாத்தி சொல்லு. ஐயோ, எந்த விஷயத்தையும் சொல்லாம சும்மா போய் ட்ரெஸ் மாத்த சொன்னா எப்படி மாத்துவாங்க? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது நாகவலி. இவ வரும்போது திவ்யா அந்த ட்ரெஸ் போட்டுட்டானா அவ்வளவுதான் கதை முடிச்சது. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, திவ்யா அந்த ட்ரெஸ் மாத்தியே ஆகணும். சரி, நான் வச்சிரேன், நீ ஏதாவது பண்ணு. மகா 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 மகா. யார் வேணும்? என்ன விஷயம்? ஏய், ஏன் நான் எதிர்த்த வீட்ல தானே இருக்கேன், என்ன தெரியாத உனக்கு? அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. ஆமால, எதிர்த்த வீட்ல இருக்கீங்கல்ல, தெரியுமே தெரியுமே. அம்மா என்ன விஷயம்? இந்துவோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை ஒரு நிமிஷம் கூப்பிடு. அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப அவசரம். அவளை கூப்பிடு. அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் அதை நினைக்கிற? போ, போய் அவகிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு. நான் அவகிட்ட பேசணும். ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள எழுப்பிக்கிட்டு? நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாமே. இப்பவே நான் அவளை பார்த்தாகணும். வர சொல்லு. இப்பதான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சேன், இனிமே தான் சாப்பிடணும். என்ன வளர்ற? சப்பாத்திக்கு மாவு பேசணுங்கிற, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணுங்கிற. உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது, நீ நகரு. திவ்யா, 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 திவ்யா. பாத்தீங்களா, அவங்க வரல. நான் தான் சொல்றேன்ல, அவங்க தூங்கிட்டாங்கன்னு. எனக்கு தூக்கம் வருது, நீங்க கிளம்புங்க.